தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே ஈச்சங்குடி கிராமத்தில் ஆபத்தான முறையில் வீட்டின் மீது தொங்கும் மின்சார கம்பிகள் மின் கம்பத்தை மாற்றியமைக்க தமிழக அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஈச்சங்குடி ஊராட்சியில் அம்பேத்கர் காலனி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ள நிலையில் பல பேர் குடிசை வீடுகளில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மிகவும் ஆபத்தான முறையில் வீட்டின் மீது மின் கம்பிகள் அறுந்து தொங்கிய நிலையில் உள்ளது. வீட்டிற்கு மின்சார இணைப்பு வேண்டுமென்று மின்வாரியத்திடம் கோரிக்கை மனு அளித்தால் இதுகுறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும், இதனால் வீட்டிற்கு 10 வருடங்களாக மின்சாரம் இல்லாமல் பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவர்களை வைத்துக் கொண்டு இரவு நேரங்களில் விளக்கை பயன்படுத்தி படிப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் குடிசை வீடுகளின் மீது மின் கம்பிகள் ஆபத்தான முறையில் தொங்கிக் கொண்டுள்ளதாகவும், இதனால் அசம்பாவிதங்கள் ஏற்படும் என அச்சத்தில் உள்ளதாகவும், மேலும் மின் கம்பங்கள் மற்றும் தொங்கிய நிலையில் உள்ள மின் கம்பிகளிலிருந்து உராய்வுகள் ஏற்பட்டு தீப்பொறி வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே இதுகுறித்து தமிழக அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து மிகவும் ஆபத்தான முறையில் வீடுகளில் குடியிருந்து வரும் மக்களை காப்பாற்ற வேண்டும் எனவும், மேலும் தமிழக அரசு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும், மேலும் வீடுகளுக்கு உள்ளே அமைக்கப்பட்டிருக்கும் மின் கம்பங்கள் மற்றும் தொங்கிய நிலையில் ஆபத்தான முறையில் உள்ள மின் கம்பிகளை உடனடியாக அகற்றி சரி செய்ய வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஈச்சங்குடி ஊராட்சியில் வசிக்கிறேன். என் பேர் நதியா. எங்கள் வீட்டு மேலே லைன் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் எதுவும் எடுக்கவே இல்லை. இந்த லைன் போகிறதுனால எங்கள் வீட்டுக்கு கரண்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் பிள்ளைங்களாம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. அதனால் இந்த லைனை எடுக்குமாறு தமிழ்நாடு அரசு எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 10 வருடங்களாக நாங்கள் கரண்ட்டு வேண்டி மனு கொடுத்துருந்தோம். எங்களுக்கு லைன் சர்வீஸ் கொடுக்கல. எங்கள் பொண்ணு 10th படிக்கிறா. அவள் படிக்கிறதுக்கு வீட்டில் கரண்ட் இல்லை, விளக்கு மூலமாக தான் படிக்கிறாங்க. இப்போ கரண்ட்டு எங்களுக்கு உடனடியாக தேவைன்னா இந்த லைனை எடுத்தால் தான் கொடுப்பேன்னு அவங்க அதிகாரி சொல்கிறாங்க. நாங்களும் எத்தனோ தடவை மனு கொடுத்தோம், அதை எடுக்கல. தமிழ்நாடு அரசு இந்த லைனை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா ஈச்சங்குடி 141 கிராமம். இங்கே அம்பேத்கர் காலனியில் வசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 3-4 வீடுங்க ஐயா. பார்த்தீங்கன்னா மேலே தந்தி மரம் சாஞ்சி 2 திருப்பு ஒயர்லாம் இருந்து தீ பொறிஞ்சு கீழே விழுந்ததுங்கய்யா. பிள்ளை குட்டியெல்லாம் நல்லது ஓடி அதே அழுதுகிட்டு இருந்ததுங்கய்யா. மழையும் தண்ணியமாக வச்சுக்கிட்டு எங்களால் செவுத்தில் கை வச்சோட கரண்ட்டு பரட்டுன்னு இழுக்குதுங்கய்யா. எங்களால் ஒன்றுமே செய்ய முடியலையா. பிள்ளை குட்டிகளை வச்சு நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம். எத்தனோ முறை அரசாங்கத்தில் மனு கொடுத்துட்டோம். இங்கேயும் வந்தாங்க, லைப்ரரிலையும் ஒரு கூட்டம் போட்டாங்க, அதுக்கும் கூட கொடுத்தோம். எத்தனோ மனு கொடுத்தோம், எங்களை காப்பாற்ற முடியல. நாங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் அழுவுதுங்கய்யா. மழை தண்ணியில் நிற்க முடியல. மேலே லைன் அறுந்து தீ இப்போ பறந்து விழுவுதுங்கய்யா. தயவுசெய்து இதை அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுமாறு உங்களை கிராம சார்பாகவும் எங்கள் மகளிர் சார்பாகவும் உங்கள் கையெடுத்து கும்பிட்டு இருகரம் குப்பி உங்களை கேட்டுக்கிறோம்யா. பாபநாசம் தாலுகா தஞ்சை மாவட்டம் ஈச்சங்குடி அம்பேத்கர் காலனி. என் பேர் ராஜலட்சுமி. 3 வருஷமாக வீடு கட்ட முடியாமல் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். பொறியாக கொட்டுது. அதுக்கு நடவடிக்கையே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நானும் எவ்வளோதோ சொல்கிறேன், அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகிறாங்க. நானும் மனு கொடுத்தும் பார்த்துட்டேன், எடுக்கலை. இன்னமே போய் நாங்கள் செத்து போய் அதுக்கப்புறம் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்தால் என்ன சார் தெரியும் எங்களுக்கு? எங்களுக்கு இந்த லைனை சரி பண்ணி கொடுக்கணும். நாங்கள் அதை தான் கேட்டு கொடுக்குறோம். என் பேர் ரேவதி. எங்கள் வீட்டுக்காரர் பேர் பழனிசாமி. எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 2 வருஷம் ஆகுது. எங்கள் வீட்டு மேலே லைன் போயிட்டுருக்கு. எரிஞ்சு இருந்துருக்கு. எனக்கு 3 பொம்பளை பிள்ளை. என்னால் நைட்டு பகலும் தூக்கமே இல்லை. இன்னும் பொம்பளை பிள்ளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். நானும் எங்கெங்கே புகார் கொடுத்தா ஒன்றும் சரியாகலை. பார்க்கவே மாட்டாங்க, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட்டு ஃபுல்லும் தூக்கமே இல்லை. முடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன், கண்ணு முடிச்சுட்டே உட்காந்துருக்கேன். எப்போ என்ன ஆகுன்னே தெரியல. நீங்கள் தான் இந்த அரசாங்கம் மூலியமாக எங்கள் வீட்டை நீங்கள் தான் சரி பண்ணி பார்த்து நடவடிக்கை எடுத்துக்கணும். என் பேர் சபரியம்மாள். எங்கள் வீட்டு மேலே லைன் போய்கிட்டு இருக்குது. அது எப்போ அறுந்து விழுமுன்னு தெரில. மழை பெஞ்சாக்கா வீட்டில் பொறியாக கொட்டுது. அதை சரி செஞ்சு கொடுக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு கேட்டுக்கொள்கிறேன்.